அண்மை செய்தி. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகளை அவிழ்க்கும் போது உரிமையாளர் பெயரோடு சாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவில் இருக்கும் விஷயங்கள் என்ன? இந்த வழக்கின் பின்னணி என்ன? ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது காளைகளை அவிழ்க்கும் போது உரிமையாளர் பெயரோடு ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் காளையின் உரிமையாளர் பெயரோடு ஜாதியின் பெயர் கூறி ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்க்க கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக ஜல்லிக்கட்டு போட்டி ஆரம்பிக்கும் முன் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பது குறித்து மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலனை செய்யவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மதுரை மாநகரி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி வருடம் தை மாதம் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்த பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பின் தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் மதுரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆகியவை தை 1, 2, 3 முறையே தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த போட்டிகள். வெளிநாட்டவர்கள் எல்லாம் ஒன்று கண்டுகளிக்கத்தக்க போட்டிகள். 2019ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை சாதி மத ரீதியாக நடத்தக்கூடாது, காளைகள் அவிழ்க்கப்படும் போது காளைகளின் உரிமையாளர்களின் பெயர்களோடு ஜாதி பெயரை பயன்படுத்தி அறிவிக்கக்கூடாது என நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சாதி பெயரை தவிர்க்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. இந்நிலையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசு அதிகாரிகள் முன்பாகவே சாதி பெயர்களை சொல்லி காளைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். இது நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரானது. ஆகவே இந்த ஆண்டு அந்த முறை தொடரக்கூடாது என்பதில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதுபோக ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைவரும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி கட்டாயம் எடுக்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்தது. அப்பொழுது ஆஜரான வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையின் உரிமையாளர் பெயர் வாசிக்கப்படும் போது ஜாதியின் பெயர் சொல்லி காளை அவிழ்த்து விடப்படுகிறது, இவ்வாறு செய்யக்கூடாது என கூறினார். அது குறித்து நீதிபதிகள் சாதி பெயர் சொல்லி காளைகள் அவிழ்த்துவிடக் கூடாது என்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என கூறி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.